மருத்துவர் நிறைய ஊர் சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்ம அது பண்ணிட்டு இருக்காங்க. 4 வருஷம் கோல்டு போகிறோம். எல்லாரும் சென்னை வந்து போது சிரமமாக இருக்குது. இந்த பக்கம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் சரி இந்த பக்கம் சென்டர் பேச என்ன பண்ணலாம், இல்லை எல்லா ஊரும் தந்து ஊராக இருக்குது. இதான் ஒரு சென்டர் கரெக்டு தானே, இதுதான் சென்டர் பிரச்சனை. ஸோ இங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்களும் வந்து கோல்டு வாங்காத வரணும், காசு வாங்கணும், பணம் கட்ட பண்ணிப்பீங்க. எல்லாமே நேரில் தெரியும். நிறைய பேருக்கு சென்னைக்கு நடந்தது தெரிய மாட்டேங்குது. அங்கே என்ன பண்ணணும் தெரியல, பணம் கொடுத்துருக்கீங்க வந்துட்டு கரெக்டான வந்து தகவல் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதால இங்கே ஒரு ஆஃபீஸ் நீங்கள் ஸ்டாப் போட்டோன்னா இது நீங்கள் இங்கே பணம் கட்டிக்கலாம். பணம் கட்டலாம் இல்லை வாங்குறது எதுனா சொல்லணும் வாங்கிக்கலாம். அந்த ஆஃபீஸ் போகணும். அந்த ஆஃபீஸோட சிறப்பு தான் இன்னைக்கு. அதான் உங்களை எல்லாம் கூப்பிட்டுருவோம். நீங்கள் பணம் கட்டுறது அவங்க யாருமே கூப்பிடல. உங்களை வந்து ஒரு விருந்தினராக வந்து கூப்பிட்டுருவோம். வந்து பார்த்துட்டு வாழ்த்துட்டு போங்க அப்படின்னு தான் கூப்பிட்டு அதாவது வந்து பணம் கட்டணும் யாருமே சொல்லலை. அது வந்து பிளான் விருப்பம் இருந்தால் நீங்கள் கட்டலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பிளான் சொல்கிறோம், பிளானை கேட்டுங்க. பிளானை கேட்டு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, பிளான் பிடிச்சிருந்தா சேரணும், இல்லைன்னா சேரவே கூடாது. நீங்கள் ஒன்று எல்லாம் நினச்சிக்கிட்டு யாரும் வந்து சொல்லி நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா கஷ்டமாயிடும். அதான் விளக்கமாக சொல்கிறாங்க. சீரியஸாக வந்து இருக்காங்க. அவங்களும் அப்படி பிளான்லாம் சொல்லிட்டோம், உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்களும் வந்தீங்கன்னா பார்த்துட்டு ஒரு வாட்டி சொல்லிடலாமேன்னு நான் வரது கிடையாது. சரிங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே அவங்க சொல்ல முடியாது. ஒரு சில விஷயம் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்ந்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாருக்கும் வருமானம் தேவையில்லை. வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் 10 தான் நமக்கு. யாரும் 10 மாட்டேங்குது. எந்த வேலைக்கு போனாலும் சரி, கவர்மெண்ட் வேலைக்கு போனால் சொல்கிறோம் 10 மாட்டேன்னு சொல்கிறோம். கஷ்டப்படுறவங்க கஷ்டமான சொல்கிறோம். ஸோ அந்த வருமானம் பத்தலை. அது இன்னொரு வருமானம் பண்ணணும்னா பண்ண முடியுமா நம்மளால? நம்மளே இதில் இந்த 24 மணி நேரம் தான். ஒரு இடத்துல வேலை செய்ய முடியும், ஒரு சில பேர் இடத்துல வேலை செய்யலாம். சரிங்களா? ஆனால் எல்லாருக்கும் எல்லாரும் செய்ய முடியாது. இப்போ எக்ஸ்ட்ரா வருமானம் வேணும் அப்படின்னா பண்ணுது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். எல்லாருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும்ல. அதனால நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அது ஒரு சரி பண்ணுறது என்ன பண்ணும்போது நம்ம நிறைய விஷயம் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பெனிஃபிட் கொடுத்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு சொல்லாமல் வந்துருக்கும். சரிங்களா? சொல்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு என்ன முடியுமோ எல்லாருமே எல்லாம் பண்ணிட முடியாது இல்லையா? உங்களுக்கு என்ன முடியுமோ உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பிளான் இருக்குது. 1 லட்சம் ரூபாய்க்கு பிளான் இருக்குது, 12 ரூபாய்க்கு பிளான் இருக்குது. எதுக்காக எல்லாமே பரவாயில்ல, எல்லாரும் வந்து பெனிஃபிட் அடையணும் தான். எல்லாரும் 1 லட்சம் பண்ணணும்னா முடியாது இல்லையா? முடியும். ஆனால் வந்து கொடுக்க மாட்டோமோ பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும். நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கம்பெனி வந்து ஏமாற்றிருப்பாங்க நிறைய விஷயங்கள் காரணம். அப்போ எல்லாருக்கும் பயமாக இருக்கும். அதனால் வந்து பேசிக்காக சின்ன விஷயம் கொண்டு வரும். ஒரு பேனா கூட வாங்க, கொஞ்சம் கம்பெனி கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்துருங்க, ரெகுலராக வாங்க, திருத்த நீங்கள் வேலை வருங்க, வந்து பாருங்கள். அந்த மாதிரி வர கம்பெனிக்குள்ள வந்து ஒரு தொடர்பு இருக்கும். கரெக்டாக எல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த அளவுக்கு போகலாம். சரிங்களா? அதான் அந்த பிளான் பண்ணிருக்கோம். இப்போ 12 ரூபா செஞ்சா இருக்காங்க, 60 ரூபாயில் யாருமே சொல்ல மாட்டீங்க. சொன்னதான் புது மாட்டோம். என்னென்ன ஸ்கீம் சேர்ந்துக்கிறீங்க? உங்ககிட்ட என்னென்ன காசு வாங்கினாங்க? 12 ரூபா ஒன்று வாங்கினாங்க. அப்புறம் அவ்வளோதான். இந்த 2 தான் உங்ககிட்ட நாங்கள் வாங்கினது. 120 ரூபா கொடுத்துருக்கீங்க. என்ன சொன்னாங்க? 120 ரூபாய்க்கு என்ன தருவாங்க? வாரம் 90,000 ரூபா. நான்